பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். 2024 இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லணும்னா கொல்கட்டாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் ட்ரெயினி டாக்டர் ரேப் அண்ட் மர்டர் செய்யப்பட்ட அந்த கேஸை சொல்லுவோம். இந்த சம்பவம் நடந்து சரியா 164 நாள்ல இந்த கேஸ்ல யார் குற்றவாளி, அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப காமனான விஷயமா அப்படின்னா போறவங்க வரவங்களை கூப்பிட்டு கேட்டா கூட சொல்லுவாங்க, இந்தியாவில் 164 நாள்ல ஒரு விஷயத்துல தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஆச்சரியம் தான் படுவாங்க. ஏன்னா இங்க ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா 10 வருஷம் 15 வருஷம் நடக்கும். அதுவும் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அத மாதிரி பிள்ளைங்கள்லாம் அதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த கேஸ்ல யார் குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு தெரியாம கூட போகும். பட் இந்த கேஸ் 164 நாள்ல தீர்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வருஷம் 2 வருஷத்துல கூட சில கேஸ் முடிஞ்சு நம்ம பார்த்திருப்போம். பட் இது ரொம்பவே ஷாக்கா இருக்கு. இந்த கேஸ்ல ஜனவரி 18ஆம் தேதி சஞ்சய் ராய் தான் குற்றவாளி அப்படின்னு சேல்டா நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க ஜனவரி 20ஆம் தேதி குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்த அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் சிபிஐ தரப்புலேருந்து சிபிஐ தானே இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க, கோர்ட்டுக்கிட்ட என்ன ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த கேஸ் ஒரு அரிதிலும் அரிதான ஒரு கேஸ். ஸோ இதுல இந்த குற்றவாளிக்கு டெத் பெனால்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ தரப்புலேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனாலேயே நேற்று காலையிலேருந்தே ரொம்ப சேல்டா நீதிமன்றம் முன்னாடி ஒரு பரபரப்பு இருந்தது. அந்த சஞ்சய் ராய்க்கு டெத் பெனால்டி கொடுக்க போறாங்களா இல்ல லைஃப் சென்டென்ஸ் கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கிட்டத்தட்ட அந்த நீதிமன்றம் முன்னாடி மட்டும் 500 போலீஸ் டெப்ளாய் பண்ணப்பட்டிருந்தாங்க பாதுகாப்புக்காக. அதே மாதிரி அந்த ஜூனியர் டாக்டர்ஸ் இந்த கேஸ்ல ஆரம்பத்திலிருந்து இந்த கேஸ் இந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னா அதுக்கு காரணமா இருந்தாங்கல்ல. சோ அந்த ஜூனியர் டாக்டர்ஸ் அங்க பெரிய கிரௌடா இருந்தாங்க. சோ நேத்தி மதியமா 2:45 மணிக்கு இந்த கேஸ்ல அந்த என்ன குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் என்ன இந்த சஞ்சய் ராய்க்கு அப்படிங்கிற விஷயம் அறிவிக்கப்பட்டது. கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த சஞ்சய் ராய் சாகிற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டனை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதாவது லைஃப் சென்டென்ஸ், சாகிற வரைக்கும் ஜெயிலுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து என்ன அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் இந்த சஞ்சய் ராய்க்கு ஃபைன் போட்டிருந்தாங்க. மூணாவதா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த விக்டிம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல அவங்க குடும்பத்துக்கு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் 17 லட்சம் காம்பன்சேஷனா கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் நேத்தி ஜட்மெண்ட்ல சொல்லப்பட்ட விஷயம். பொதுவாக இந்த மாதிரி கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது மேல பெருசா விமர்சனங்கள் அது மாதிரிலாம் இருக்காது. ஒருவேளை கன்விக்ட் ஆனவங்க அதை நாங்க அப்பீல் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அடுத்த ஹைகோர்ட் இல்ல சுப்ரீம் கோர்ட் போவாங்க. அதே மாதிரி விக்டிம் சைட்ல ஏதாவது ஒரு தப்பு இருக்கு இது சரியில்லைன்னு நினைச்சாங்கன்னா அவங்க அப்பீல் தான் போவாங்க. பட் இங்க நிறைய விஷயங்கள் மீடியாவிலேயே பேசப்பட்டு இருக்கு இந்த தீர்ப்பு சம்பந்தமா. இந்த தீர்ப்புல ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா இந்த சஞ்சய் ராய் இருக்கான்ல அவன் இந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி கோர்ட்ல நிறைய விஷயங்களை பேசியிருக்கான். இவன் ஆரம்பத்திலேருந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பாலிகிராஃப் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று சஞ்சய் ராய்க்கு பல முறை எடுத்தாங்க நமக்கு தெரியும். இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கிறது என்னத்துக்கு அப்படின்னா அது ஒரு உண்மை கண்டறியும் சோதனை. அவங்க பொய்யே சொன்னாலும் அவங்க பல்ஸ் அவங்க பிளட் பிரஷர் இதெல்லாம் வச்சு அவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்கன்னா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த பாலிகிராஃப் டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட்டை சஞ்சய் ராய்க்கு எடுத்தப்ப அவன் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா நான் இந்த கேஸ்ல நான் குற்றவாளி கிடையாது, என்னை ஃப்ரேம் பண்ணி நிறைய பேர் சேர்ந்து மாட்டி விட்டாங்க அப்படின்னு தான் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே இந்த சஞ்சய் ராய் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நேத்தி கோர்ட்டு முன்னாடி இந்த தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடியும் சஞ்சய் ராய் இதே விஷயத்த தான் சொல்லியிருக்கான். நான் குற்றவாளி கிடையாது, என்னை நிறைய பேர் சேர்ந்து மாட்டி விட்டுட்டாங்க, நான் அங்க போன அந்த பெண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்தினது உண்மைதான், ஆனா நான் கொலை பண்ணல. இதை தாண்டி நிறைய பேர் இதுல இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு IPS ஆபீசர் இருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் சஞ்சய் ராய் கோர்ட்ல பேசியிருக்கான். பட் அந்த அந்த அவன் சொன்னது எதுவும் கேட்காம தான் இந்த விஷயம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கன்விக்ட் ஆனவங்களும் நான் தப்பு செஞ்சேன், நான் மட்டும்தான் குற்றவாளி அப்படிங்கிறத இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒத்துக்கல. பட் அதை தாண்டி இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா விக்டிம் பாதிக்கப்பட்ட சைடு இருக்காங்கல்ல அந்த அப்பா அம்மா இந்த விஷயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஆரம்பத்திலேருந்தே நேத்தி அவங்க கோர்ட்டுக்குலாம் வரல. ஏன் அப்படின்னா அவங்க ஆரம்பத்திலேருந்தே இந்த கேஸ் முடிய வர டைம்லேருந்தே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த கேஸ்ல பொட்டன்ஷியல் சஸ்பெக்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா எல்லாரும் சேர்ந்து சஞ்சய் ராய் ஒருத்தன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு இதுல நம்பிக்கை கிடையாது. ஸோ சிபிஐ இப்போ ஒரு 6 மாசமா இதுல விசாரணை நடத்தி சஞ்சய் ராய் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அதுல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இன்னும் இதுல நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்கள விசாரிக்கணும், திரும்ப ஒரு புது சிபிஐ டீம் ஃபார்ம் பண்ணி திரும்ப இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த விக்டிமோட அப்பா அம்மாவோட ஒரு பெரிய கோரிக்கையா இருக்கு. நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கேஸ் அப்படின்னா சிபிஐ தான் ஃபைனலைஸ் பண்ணி அவங்க தான் விசாரிப்பாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சிபிஐ விசாரணையே
இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சரி கிடையாது, திரும்ப ஒரு டீம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் நேற்று அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறப்ப கூட அவங்க கோர்ட்டுக்கு வரல. அதே மாதிரி கோர்ட் சைட்லேருந்து ஒரு 17 லட்ச ரூபா காம்பன்சேஷன் கொடுத்தாங்கல்ல, அதுவும் எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற விஷயத்த அந்த அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நாங்கள் ஹை கோர்ட்டுக்கு போகிறோம், இந்த கேஸை வந்து நாங்கள் திரும்ப விசாரிக்கணும் அப்படிங்கிற பெட்டிஷனை போட போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த அப்பா அம்மா சைட்ல இருந்து இது வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் இருந்தாங்கல்ல, இந்த கேஸ் வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரே நாள்ல மூடி மறைச்சிருப்பாங்க. பட் அவங்களுடைய போராட்டம் தான் இந்த அளவுக்கு இந்தியா முழுக்க இந்த கேஸை வந்து 2024 ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கேஸா மாத்தினது யார் அப்படின்னா இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் ஃபோரம் அந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேற்று இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அவனுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க ஜெயில் கொடுத்துருக்காங்கல்ல, இது பத்தாது, அவனுக்கு வந்து டெத் பெனால்டி கொடுக்கணும், தூக்கு தண்டனை மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க தரப்புலேருந்து இந்த கோரிக்கை அப்படிங்கிறத நேற்று கோர்ட்டு முன்னாடியே வச்சிருக்காங்க. நேற்று கோர்ட்டு முன்னாடியே அவன் சஞ்சய் ராயை கூப்பிட்டுட்டு வருவாங்கல்ல கோர்ட்டுக்கு, அப்பவே அங்க இருந்து ஜூனியர் டாக்டர்ஸ் பப்ளிக் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற கோஷம்லாம் போடப்பட்டது. பட் கோர்ட் வந்து அதை கொடுக்கல. கோர்ட் சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, சிபிஐ தரப்புல இருந்து அவனுக்கு டெத் பெனால்டி கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது நடந்தது. அதுல இவங்க வச்ச பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து அரிதிலும் அரிதான ஒரு கேஸ், ஸோ இது இவ்வளவு மோசமா நடந்திருக்கு, அதனால இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சிபிஐ தரப்புல இருந்து கேட்டிருந்தாங்க. பட் கோர்ட் என்ன சொல்லி அதை நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னா, இது வந்து அரிதிலும் அரிதான கேஸ் கிடையாது, இத மாதிரி கேஸ் வந்து இந்தியாவில் நிறைய நடந்துட்டு இருக்கு, ஸோ அதனால இவனுக்கு வந்து டெத் பெனால்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் லைஃப் சென்டென்ஸ் வந்து நேத்தி கொடுத்தாங்க. இதுல இந்த கேஸ்ல வெஸ்ட் பெங்காலோட சிஎம் மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நானுமே இந்த கேஸ்ல வந்து நீதிமன்றம் வந்து ஒரு டெத் பெனால்டி கொடுப்பாங்க, ஒரு மரண தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி விஷயம் அவனுக்கு வந்து சாகுற வரைக்கும் ஜெயிலில் இருக்க அந்த தண்டனை அப்படிங்கிறது எனக்கே வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டாக்டர்ஸும் அதான் சொல்றாங்க, வெஸ்ட் பெங்காலோட சிஎம் மம்தா பானர்ஜியும் அதான் சொல்லியிருக்காங்க. பட் அந்த அப்பா அம்மா மட்டும் நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துங்க, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா, நாங்க இந்த விசாரணையே சரியில்லை, இதை திரும்ப விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல நின்று அந்த அப்பா அம்மா பேசிட்டு இருக்காங்க. ஸோ நாம நம்ம சேனல்ல வந்து இந்த கேஸை வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த கேஸ் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க, அந்த விக்டிம்க்கு எதிராக அந்த காலேஜஸ்ல எவ்வளவு பேர் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரியே அந்த விக்டிமோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து அந்த பெண்ணுக்கு எவ்வளவு காயம் இருந்தது, உடல்ல வந்து வெளியில பார்க்கறதுக்கு ஒரு 10 காயம், உள்ள உடம்பு எலும்பு முறிஞ்சு அது மாதிரி பல காயங்கள் இருந்தது அப்படின்னு நிறைய விஷயம் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம், இது வந்து தனி நபர் செஞ்ச ஒரு குற்றம் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங் இருப்பாங்க அப்படின்னு. பட் அதெல்லாம் கிடையாது, சஞ்சய் ராய் ஒருத்தன் தான் இப்போ குற்றவாளி அப்படின்னு இந்த கேஸ்ல வந்து இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ அந்த சம்பவம் நடந்தப்போ அந்த காலேஜ்ல பிரின்சிபலா இருந்த சந்தீப் கோஷ், அப்போ அந்த ஏரியாவில் இன்ஸ்பெக்டரா இருந்த அபிஜித் மண்டல், இவங்க 2 பேருமே எவிடன்ஸ் டேம்பர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல சேர்க்கப்பட்டிருந்தாங்க, அக்யூஸ்டா கருதப்பட்டு இருந்தாங்க. பட் அவங்களுமே இந்த கேஸ்ல இருந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வந்துட்டாங்க. அதுவுமே சிபிஐ பண்ண ஒரு தப்பு தான். சிபிஐ வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 90 டேஸ்ல சார்ஜ் ஷீட் அப்படிங்கறத ஃபைல் பண்ணல. ஸோ அதை காரணமா காட்டி அவங்களுமே பெயில் வாங்கிட்டு வெளியில வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த சஞ்சய் ராய் மட்டும்தான் குற்றவாளி அப்படிங்கிறது தான் அந்த அப்பா அம்மாவால ஏத்துக்க முடியல. ஸோ அவங்க இந்த கேஸை திரும்ப விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹைகோர்ட்டுக்கு, கொல்கட்டா ஹைகோர்ட்டுக்கு போறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இந்த கேஸ்ல என்ன ஃபீல் பண்றீங்க? உண்மையாலுமே இந்த கேஸ்ல இந்த சஞ்சய் ராய் மட்டும் தான் குற்றவாளியா? ஒரு காலேஜ்குள்ள ஒரு சிவிக் வாலண்டரா கொல்கட்டா போலீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவன் ஒரு காலேஜ்குள்ள போயிட்டு 3rd ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் செமினார் ஹாலில் தூங்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு போயிட்டு இவன் இதை மாதிரி செஞ்சுட்டு எந்த ஒரு பின்புலமும் இல்லாம யாருடைய துணையும் இல்லாம செஞ்சுட்டு வந்துட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த சஞ்சய் ராய்க்கு ஒரு பெண்ணை அந்த அளவுக்கு கொடூரமா இவன் மட்டுமே பண்ணிருந்தா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அந்த அளவுக்கு கொடூரமா ரேப் பண்ணி பாலியல் ரீதியா துன்புறுத்தி கொலை பண்ண அந்த நபருக்கு இப்போ இந்த சாகும் வரை இந்த ஜெயில் கொடுக்கப்பட்டிருக்க விஷயம் போதுமான தண்டனையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த அப்பா அம்மா விக்டிமோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு 17 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த அப்பா அம்மா எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதுல இருந்தே அவங்க வந்து இந்த கேஸை வந்து முழுக்க அந்த கேஸை வந்து இந்த நடந்த விஷயம், இதுல போயிட்டு இருக்க விஷயங்களை அவங்க விரும்பல, நாங்க இந்த கேஸை எதிர்க்கிறோம், இந்த தீர்ப்பை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல அவங்க நிக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஸோ அடுத்து இந்த கேஸ்ல ஏதாவது டெவலப்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோல பேசுறேன். இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.